அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னைக்குள் 2 இடத்தில்தான் பயணிகளை ஆம்னி பேருந்தில் ஏற்ற முடியும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்ற உத்தரவை சில ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தவறாக பரப்பி வருவதாகவும் போக்குவரத்து துறை சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. தங்களது பணிமனைகளில் பயணிகளை ஆம்னி பேருந்துகளில் ஏற்றினால் மோட்டார் வாகன சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். வேல்முருகன், என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? விரிவா பதிவு செய்யலாம். பேருந்து நிலையத்தில் ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுக்கு போதிய இடவசதிகள் மற்றும் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை என்ற காரணத்தை மேற்கோள் காட்டி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார்கள். அதன் அடிப்படையில கடந்த 9ஆம் தேதி ஒரு இடைக்கால தீர்ப்பானது வழங்கப்பட்டது. குறிப்பாக போரூர் சுங்கச்சாவடி மற்றும் சூரப்பட்டு சுங்கச்சாவடி இந்த 2 இடங்கள்ல பயணிகளை ஏற்றி இறக்குவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டது. ஆனால் தற்போது ஒரு சில ஆம்னி பேருந்து நிறுவனங்கள் அவர்களுடைய பணிமனைகளிலே, குறிப்பாக கோயம்புடி சுற்றக்கூடிய பணிமனைகளிலேயே ஏற்றி இறக்குவதாக தற்போது தகவல்கள் கிடைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில போக்குவரத்து துறை சார்பில் ஒரு அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில போக்குவரத்து ஆணையர் இது போன்ற மோட்டார் வாகன சட்டத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய ஆம்னி உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். குறிப்பாக நீதிமன்ற உத்தரவு என்பது போரூர் சுங்கச்சாவடி, சூரப்பட்டு சுங்கச்சாவடி ஆகிய 2 இடங்கள் மட்டுமே பயணிகளை ஏற்றி இருப்பதற்கு அனுமதி அளித்துள்ளது. எனவே டிக்கெட் புக் பண்ணும்போது அதை பயணிகளுக்கு தெளிவாக புரியும்படி அந்த டிக்கெட்டில் மென்ஷன் பண்ணும்படி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதை மீறி பணிமனைகள்ல பயணிகளை ஏற்றினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தற்போது இந்த உத்தரவில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. லாவண்யா.